இப்போ இந்த கீரைக்காரமா வரும். கீரையை கொஞ்சம் வாங்கி வைங்க சனாப்பா. நான் கிச்சனுக்குள்ளே போய் நின்றுட்டேன்னா எனக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. நீங்கள் வாட்டில் கண்டுக்கிறாமல் இருந்துடாதீங்க, அது வாட்டில் போயிட போகுது. கீரை சாப்பிட்டா தான் கண்ணுக்கு நல்லதுன்னு உங்களுக்கு படித்து படித்து சொல்கிறேன். கீரையை வாங்கவும் மாட்டேங்கிங்க, கூப்பிடவும் மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் வாங்கி வைங்க. இந்த மாவை இப்போ தான் ஆட்டி முடித்தேன். போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன், இல்லைனா புளிச்சிரும். அப்புறம் நைட்டு தோசைக்கு நல்லா இருக்காது. ஃப்ரிட்ஜெல்லாம் துடைக்கணும். எவ்வளோ தூசி சேருது. கதவு வேற டைட்டாக இருக்குது, திறக்கவே முடியல. நேற்று நைட்டில் இருந்தே ஒரே புஷ்ஷு புஷ்ஷுன்னு சவுண்டு வேற கேட்டுட்ருக்கு. ஃபேன் சவுண்டா என்னன்னு ஒன்றும் தெரியல. என்ன வாங்கி வச்ச கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. சனா, கூல்ட்ரிங்க்ஸ் வேணும்னு கேட்குற, ஆனால் குடிக்க மாட்டேற, அப்படியே இருக்குது. வேஸ்ட் பண்ணாதம்மா. ஆமா கோகிலா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் பார்த்துக்கோ. நேற்று நைட்டு நான் இங்கே கட்டில் போட்டு படுத்திருந்தேன். ஒரே புஷ் புஷ்னு ஒரே சத்தம்மா. ஆமாப்பா, எனக்கு கூட அதே மாதிரி தான் சத்தம் கேட்டது. எங்கேருந்து கேட்குதுன்னே புரியல. வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் கோகிலா. எலி எங்கேயாவது குட்டி போட்டிருந்தா கூட தெரியாது நமக்கு. க்ளீன் பண்ணாதான் தெரியும். இதான் ஒரே சத்தமாக கேட்குது. அதுக்கு தான் மாதம் ஒரு தடவை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி குப்பையெல்லாம் அள்ளி போட்டணுங்கிறது. ஆமாங்க, நானும் நினச்சிட்டு தான் இருக்கேன் வீடை க்ளீன் பண்ணணுன்னு. எனக்கு என்ன பண்ணுறது, அண்ணா வேற ஒரு வாரமாக வேலைக்கு வரலையா, கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. நீங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நம்ம வீடை வந்து க்ளீன் பண்ணிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஆ சரி கோகிலா, நான் என்ன க்ளீன் பண்ண மாட்டேன்னா சொல்கிறேன். நீ கூப்பிட்டா எந்த வேலைனாலும் செய்ய தான் போகிறேன். நீ தான் கூப்பிட மாட்டேங்கிற. நானும் ஹெல்ப் பண்ணுறேம்மா. ஆனால் இந்த சத்தம் இங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. என்ன சத்தம்னு ஒன்றும் புரியலை. இந்த டேபிள் கீழேருந்து தான்ப்பா சத்தம் கேட்டுட்ருக்கு. நம்ம டேபிளை நகர்த்தி பார்த்தோன்னா ஏதாவது தவளை இல்லைன்னா ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். நகர்த்தலாம். என்ன தான் இருக்குன்னு தெரியலையே, ஒரே சத்தம் புஷ்ஷு புஷ்ஷுன்னு. ஆ, ஐயோ அப்பா, இங்கே பாருங்க, பாம்பு பாம்புப்பா, பாம்பு. ஐயோ, எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. எங்க சனா? ஆமா. ஐயோ, இவ்வளோ பெரிய பாம்பு எப்படி உள்ள வந்துச்சுன்னு தெரியலையே. நல்ல பாம்பு வேற மாதிரி இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் குச்சியை எடுத்துட்டு வாங்க. மேலே வந்துடுறதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணணும். சீக்கிரம் கும்பெடு, குச்சியெடு. ஐயோ சீக்கிரம். அப்பாப்பா வேணாம்ப்பா, அதை அடித்து கொண்டுறாதீங்க, பாவம்ப்பா. விரட்டி விட்டுருங்க, அது வாட்டில் வெளியில் போயிட்டுட்டோம். என்னது பாவமா? இதை விட்டா இது நம்மளை கொன்னுரும். என்ன சனா, டாக்டருக்கு படிச்சுட்டு சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்க? இந்த பாம்பை முதல்ல அடிக்கணும். நீங்க எல்லாம் அங்கிட்டு தள்ளுங்க, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் எல்லாம் வெளியில போங்க, நான் அடிச்சிடறேன் இந்த பாம்பை. சீக்கிரம். எப்படி சீருது? நல்ல பாம்பே தான். தலையை நசுக்குனாதான் சரியா வரும். ஒரு வழியா பாம்பு செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்பா போதும்ப்பா, விடுங்கப்பா, ஏன்பா அப்படி பண்ணுறீங்க? சரி, இதை நான் ஒரு ஓரமா குப்பை தொட்டி இருக்குல்ல, அங்க போய் போட்டு வந்துடுறேன். இங்கேயே இருங்க. அந்த இடத்த சுத்தமா அலசி விடு கோகிலா. ஷே, இப்படி பாம்பு வந்துடுச்சு. என்னங்க, அந்த பாம்பை அப்படியே தூக்கி போடக்கூடாதுங்க. அதுக்கு மேலே பால் ஊற்றி தயிர் ஊற்றி. என்ன பால் ஊத்தி தயிர் ஊத்தி என்ன கடுகு போட்டு தாளிக்க போறியா? தள்ளு கோகிலா, குப்பை தொட்டி பக்கத்துல போட்டு வந்துடுறேன். குப்பையை எரிக்கும் போது சேர்த்து எரிச்சு விட போறாங்க. கலியுகம் தெரியாம நீ வேற கதை பேசிட்டு இருக்க. முதல்ல இடத்த சுத்தமா க்ளீன் பண்ணு. அலசி விடுங்க வீட. அப்பா ஏன்பா கொன்னீங்க? பாவம்ப்பா. ச்சே, விரட்டி விட்டுருந்தா அதுவே போயிருந்துருக்கும். இதை கொண்டு போனா உங்க வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சான்னு சொல்லி பெரிய படமால பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னங்க, சொன்னால் கேளுங்க. அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது. இந்த பாம்பை வந்து குழியை தோண்டி பால் ஊற்றினாதாங்க அதோட ஆத்மா சாந்தி அடையும். சைனாக்காரன் பாம்பை பொரியல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். நீ என்னன்னா சாந்தி அடையணும்? என்ன கோகிலா, தள்ளு. நான் போய் குப்பை தொட்டிக்கிட்ட போட்டு வந்துடுறேன். யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி போய் போடணும். இல்லைன்னா இதை 1 மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க. நல்ல பாம்பு வந்துருச்சு, அப்படி வந்துருச்சு, இப்படி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இந்த குப்பை கிடக்கிற இடத்துல போட்டுற வேண்டியதான். கார்பரேஷன் வந்தால் எடுத்து தூக்கிட்டு போயிடும், இல்லைன்னா எரிச்சு விட்ருவாங்க. ஸோ போய் முதல்ல குளிக்கணும். என்ன இன்னைக்கு நாள் இப்படி ஆயிடுச்சே. சரி சரி, போய் குளிப்போம். இதே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த ரவி என்ன இங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்டு வந்துடுவான். போவோம். நாயினி தேவி அம்மா நடக்கக்கூடாது
நடக்கக்கூடாது நடந்து போச்சம்மா. என்ன சொல்ற பச்சை? என்ன அழறாம என்ன விஷயங்கிறத சொல்லு. எதுக்கு இப்படி கத்தி கத்தி அழுதுட்டு இருக்க? என்ன நடந்துச்சு சொல்லு பச்சை, என்ன நடந்துச்சு? இந்த நாகினி தேவி குல வாரிசை கொன்னுட்டாங்கம்மா. ஆ, என்ன சொல்ற? யார் செஞ்சது? எப்படி? ஆ, என்னது, என் மகனை கொன்னுட்டாங்களா? யாரு? யாரு பச்சை? யாரா இருந்தாலும் சரி, இந்த நாகினி அவங்கள சும்மா விட போறதில்ல. தவமா தவம் இருந்து நான் பெத்த என் மகனை கொன்னுட்டாங்களா? ஐயோ, இதை என்னால தாங்க முடியலையே. இந்த நாகினி தேவியோட கோபம் எப்படி இருக்குன்னு தெரியாம என் மகனை கொன்னுட்டாங்களே. அவங்க யாருன்னு தெரிஞ்சா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். என்ன கதறு கதறினானோ, என் மகன் எங்க இருக்கானோ? பச்சை! அட கடவுளே, நாகினி தேவி வம்ச வாரிசு குப்பை தொட்டியில கிடக்கா. என் மகனை கொன்னவங்க யாரா இருந்தாலும் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அவன் என்ன கதறு கதறினானோ, அவன் எப்படி கஷ்டப்பட்டானோ. இனி அவங்க அப்பாவுக்கு நான் இனி என்ன பதில் சொல்வேன்? என் மகனே, என்னை விட்டு நீ போயிட்டியா? உன்னை கொன்னவங்களை பழி வாங்குற வரைக்கும் உன்னை நான் புதைக்க மாட்டேன். நீ என் கூட தான் இருப்ப. அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்.